ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மை ஆக்ஸ்ஃபோர்ட் இயர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு ஆனா. அவங்க நியூயார்க்கை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே ஆசை. அதுக்காக அங்கேயே சீட்டு வாங்கி போய் ஜாயின் பண்றாங்க. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் மேல இவங்களுக்கு ஒரு கிரஷ் ஏற்படுது. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்க. பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது. அப்படி அந்த பாஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு எங்கேஜிங்கா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. நம்ம இவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி எமோஷனல் பாண்டிங்கும் அங்கங்க ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் படத்தோட கான்ஃபிளிக்ட்டை நல்லா வச்சிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்ன்றது என்னோட கருத்து. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான் இது எடுத்திருக்காங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளும் லேகிங்காகவும் தான் இருக்குது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.